தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. பராசக்தி திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியான நிலையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள சோனா மீனா எளிய திரையரங்கில் ரசிகர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக நடனமாடி கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அஜய். விவரங்களை வழங்கலாம். பராசக்தி திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது திரையிடப்பட்டிருக்கின்றது. இயக்குனர் சுதா கோங்காரா இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் பராசக்தி. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 1960களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி இந்த திரைப்படம் உருவாகி இருக்கின்றது. இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு மத்தியில மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த படம். அண்மையில் கூட ட்ரைலர் வெளியாகி இந்திய எதிர்ப்பு குறித்தான வசனங்கள் எல்லாம் ட்ரெண்ட் ஆகி ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது பராசக்தி திரைப்படமானது தமிழ்நாடு முழுவதும் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே கூடிய சோனா மீனா திரையரங்கத்தில் ரசிகர்கள் எந்த அளவிற்கு கொண்டாட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமான ரசிகர்கள் தங்களுடைய இந்த படத்தை வரவேற்பதற்காக மேலதாளங்கள் அடித்து சிவகார்த்திகனுடைய பேனருக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து சிலம்பம் சுற்றி உள்ளிட்ட பல செயல்களில் ஈடுபட்டு இந்த பராசக்தி திரைப்படத்தை ரசிகர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த திரைப்படமானது திரையிடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திரையரங்குகள், அதாவது இந்த முறை ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் தேதியானது ஒத்திவைக்கப்பட்ட காரணத்தினால கூடுதல் திரையரங்குகளோடு பராசக்தி திரைப்படமானது தற்பொழுது திரையிடப்பட்டிருக்கின்றது. 700க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் அந்த பராசக்தி திரைப்படமானது தற்பொழுது திரையிடப்பட்டிருக்கின்றது. ரசிகர்கள் விவரங்களுக்கு நன்றி அஜய். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.